அன்பார்ந்த கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ராசி மண்டலத்திலேயே ஒரு அம்மா மாதிரியான பாசம் கொண்ட சந்திர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த கடகராசி அன்பர்களை பற்றித்தான். உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய பாரம் இருந்தாலும் அதை யாருக்கும் தெரியாமல் சுமந்துக்கிட்டு சிரிக்கிறவங்களே இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியாத உங்களுடைய சில ரகசியங்களை நான் இன்றைக்கி உடைக்க போகிறேன். முதல்ல கடகராசின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த தாய்மையான அன்பு தான். நீங்கள் ஒரு கடகராசிக்காரரை நண்பனாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு யாருமே தேவையில்லை. ஒரு தாயை போல உங்களை கவனிச்சிப்பாங்க. ஆனால் அதே சமயம் இவங்களோட மனசு சந்திரனை போல தேய்பிறை வளர்பிறை மாதிரி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு பழைய நினைவை யோசித்து சோகமாயிடுவாங்க. இவங்களை புரிஞ்சிக்கிறது ஒரு மாயாஜாலம். அடுத்ததாக இவங்களோட அந்த பாதுகாப்பு உணர்வு. ஒரு நண்டு எப்படி ஒரு கவசம் போட்டு தன்னை பாதுகாத்துக்குமோ அதே மாதிரி இவங்க ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்க சீக்கிரம் யார் கூடவும் ஒட்ட மாட்டாங்க. ஆனால் ஒருத்தரை தங்களோட நட்பு வட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக உயிரையே கொடுப்பாங்க. இவங்களோட ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் நண்பர்களே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் செஞ்ச சின்ன உபகாரத்தையும் மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தர் செஞ்ச துரோகத்தையும் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டாங்க. இவங்களோட மிகப்பெரிய பலம் இவங்களோட உள்ளுணர்வு. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு பொறி தட்டும். இன்றைக்கி ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு இவங்க சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும். இதனாலேயே இவங்க மற்றவங்களோட முகத்தை பார்த்தே அவங்க மனசில் என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்கக்கிட்ட எதுவும் பொய் சொல்ல முடியாது, சொன்னால் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆரோக்கியம்னு பார்த்தா இவங்களுக்கு மனசில் ஏற்படுற பாதிப்பு தான் உடம்புல நோயாகவே வரும். ரொம்ப கவலைப்பட்டால் இவங்களுக்கு ஜீரண கோளாறு வரும். எதையாவது நினச்சிக்கிட்டே சாப்பிட்ற குணத்தை இவங்க மாற்றிக்கணும். எப்போவும் மனசை லேசாக வச்சுக்கிட்டு சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி நிறைய குடிக்கணும். அப்பப்போ ஒரு கடற்கரை ஓரமாக போய் காற்று வாங்கிட்டு வந்தால் இவங்க மனசு தெளிவாயிடும். குடும்ப வாழ்க்கைன்னு வந்தால் இவங்களை விட ஒரு சிறந்த இல்லறவாசியை நீங்கள் பார்க்கவே முடியாது. வீட்டை பராமரிக்கிறதுலையும் சமைச்சு போடுறதுலையும் இவங்க ஒரு வித்தகி. இவங்களுக்கு தன் குடும்பம் குழந்தைங்கன்னு இருக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். ஆனால் இவங்க காட்டுற பாசமே சில நேரங்களில் மற்றவங்களுக்கு ஒரு கட்டாயமாக தெரியும். அதாவது பொசசிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் இவங்க வாழ்க்கை நந்தவனம்தான். பொருளாதாரத்தில் இவங்க ஒரு சேமிப்பு திலகம். ஒரு 10 ரூபாய் கையில் கிடைச்சா கூட அதில் 5 ரூபாயை எடுத்து வைப்பாங்க. ஆடம்பரத்தை விட எதிர்காலத்தில் கஷ்டப்படக்கூடாதுங்கிற அந்த பயமே இவங்களை நிறைய சம்பாதிக்க வைக்கும். இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு துடிக்கிற அந்த மனசு தான். கையில் காசு இல்லைனாலும் மனசால் மற்றவங்களை தாக்குவாங்க. கடைசியாக ஒரு ரகசியம். கடகராசிக்காரங்க எப்போவும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு யாரும் இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இவங்களுக்குள்ளே இருக்கும். நண்பர்களே, உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த அபாரமான கற்பனை திறனையும் பொறுமையையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தினா இந்த உலகமே உங்கள் காலடியில் இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கடகராசி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குன்னு கீழே இருக்கிற கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது கடகராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மாஸ் ராசியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.